வணக்கம் அனைவருக்கும். குறைந்த தாழ்வழுத்த பகுதி பே ஆஃப் பெங்கால் உருவாகியுள்ளது. அதனால் தென் தமிழகம், மத்திய தமிழகம், நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, வட தமிழகம், காரைக்கால், கடலூர், விழுப்புரம் பகுதியில்தான் மழை பெறும் வாய்ப்புகள் உள்ளன. சுழற்சிகள் திரும்ப திரும்ப தோன்றிக்கிட்டே இருக்கின்றன. அரபிகள் ஒரு சுழற்சி இருக்கின்றது, கீழ் சுழற்சி பே ஆஃப் பெங்கால் இருக்கிறது, இலங்கை ஒல்லி ஒரு சுழற்சி இருக்கின்றது, அங்கே தாய்லாந்து பகுதியில் ஒரு சுழற்சி இருக்கின்றது, பே ஆஃப் பெங்கால் வடப்பகுதியில் ஒரு சுழற்சி இருக்கின்றது. ஆனால் அந்த சுழற்சிகள்லாம் இப்போ என்னென்னா, ஒரு குறைந்த தாழ்வழுத்த பகுதி என்பது அர்னாப் என்ற சைக்ளோன் ஃபார்ம் ஆகுள்ளது. அந்த சைக்ளோன் எந்த அளவுக்கு தீவிரம் அடையும் என்று ஓரிரு நாட்களில் தெரியும். இதனால் பொதுவாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் மழை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. இந்த ஆண்டு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மழையைப் போலல்லாமல் மிகப்பெரிய அளவில் அதிக மழையை தரவுள்ள ஆண்டாக உள்ளது. யாருமே அலட்சியமாக இந்த மழையை நம்பாமல் இருந்துட வேண்டாம். இந்த மழை அதிக அளவில் பெய்யும். ஏனென்றால் டிட்வா சைக்ளோன் எப்படி வீக்கெண்ட் ஆகி கடலுக்குள்ளே இன்று அதிக மழை கொடுத்ததோ, அதே போல் வருகின்ற காலங்களில் தோன்றக்கூடிய புயல்களும் அதே நிலைமைதான். ஆகவே அனைவரும் இந்த சீசன்களை நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும். எப்படி மக்களை நம்ம பாதுகாக்க வேண்டும், நம்ம குடும்பத்தில் பாதுகாக்க வேண்டும், தீவிர சைக்ளோன் வந்தால் எப்படி நம்ம பாதுகாத்துக்கொள்ள வேண்டும், இதையெல்லாம் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இதுதான் இன்றைய பதிவு. யாரும் அலட்சியமாக இருந்துட வேண்டாம். வட மாவட்டங்கள் சென்னை உள்பட திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, வெள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூட மழை பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். வணக்கம்.